ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்பியான கோபி 65 தான் பார்க்க போகிறோம். நான் சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணி தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் தான். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் போல் ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து சேர்த்துக்கிறேன். சேம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு, அதை வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். மைதாவும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நான் 1/2 லெமன் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு அந்த திக் பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் நல்லா கோட்டாயிருக்கு. இப்போ வந்து நான் ஏர் ஃப்ரையர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில். இப்போ நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். சிலிக்கான் மோல்டு வந்து உள்ளே வச்சுருக்கேன். இப்போ நம்ம காலிஃப்ளவர் ரெடி பண்ணதை வந்து நம்ம உள்ளே எடுத்து வச்சிடலாம். ஒன்று மேலே ஒன்று வைக்க வேணாம். தனித்தனியாக எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி வந்து வச்சுக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரில் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிடலாம். டெம்பரேச்சர் வந்து 190 டிகிரி வச்சுருக்கேன். டைமிங் வந்து 10 மினிட்ஸ் போல் வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் ஒரு 5 மினிட்ஸ் போல் நடுவில் எடுத்து திருப்பி விட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் பேட்சும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சூப்பர் கிறிஸ்பியான கோபி 65 ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.